வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் பாரதியார் எழுதிய அவருடைய சுயசரிதையை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். சுயசரிதை அப்படிங்கிறது ஒருவர் தன்னுடைய வரலாற்றை தானே எழுதுவது, அதைத்தான் சுயசரிதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் பாரதியார் அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஒரு நூல் படைத்திருக்கிறார். அதில் முதல்ல கனவு அப்படிங்கிற பகுதி, அதில் என்னென்னவெல்லாம் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். நாம் கவிதையை சொல்ல போகிறதில்ல, கவிதைக்கான பொருளை மட்டும்தான் நாம் சொல்ல போகிறோம். அதில் முதல் கவிதை பார்த்திங்கன்னா, வாழ்வு முற்றும் கனவென கூறிய அப்படின்னு தொடங்குது. அந்த கவிதையில் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கனவு தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, வேத ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன வாசகம் தவறானது கிடையாது. இந்த இழிவான பூமியில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நிலையானது கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். வெட்ட வெளி, அதை கடந்த மேலான நிலைதான் உண்மை அப்படின்னு அந்த ஞானியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த உண்மையை இன்னமும் நான் இந்த உலகத்தில் கண்டறியவில்லை. விதியினுடைய வலிமையை மீறி ஏதாவது நடக்குமா என்ன? மெய்ஞானத்தில் ஒரு பாதி பகுதியை மட்டும்தான் நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் கவிதையில் குறிப்பிடுறார். அதாவது இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது, இந்த உலகம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கனவு தான் அப்படின்னு ஞானிகள் சொன்ன கருத்தை அவர் ஏற்றுக்கிறாரு. இந்த உலகத்தை தான் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை, பாதி பகுதியை மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு பாரதியார். அடுத்து பாருங்கள், மாயை பொய்யனல் முற்றிலும் கண்டனன். அந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே மாயைன்னா நமக்கு தெரியும், இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாமல் போயிடும், அதைத்தான் மாயைன்னு சொல்கிறார். எல்லாம் மாயை, எல்லாம் பொய் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க இல்லையா, அதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். இந்த பிரம்மம் இல்லையா, இந்த பிரம்மத்தினுடைய தன்மையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு எனக்கு இன்னமும் கடவுளுடைய அருள் கிடைக்கல. எதனையுமே என்னுடைய அறிவால் தான் நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் நாட்டில் வேறு யாரோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை உண்மைன்னு என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. மூட பக்தியாகிய இயல்பு என்கிட்ட கிடையாது. எல்லாரும் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்க மாட்டேன். கொஞ்ச காலம் தாமதமானாலும் பரவாயில்ல, நானாகவே எல்லாவற்றையும் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாடலில் குறிப்பிடுறாரு. அடுத்த பாடல் பாருங்கள், உலகெல்லாம் ஒரு பெருங்கனவு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் முழுவதுமே ஒரு பெரிய கனவு காட்சி தான். அந்த உலகத்துக்குள்ளே சாப்பிட்றது, தூங்கிறது, தீமைகள் செய்வதுமாக வாழ்ந்து அதுக்கப்புறம் செத்து ஒழியக்கூடிய அமைதி இல்லாத இந்த மனித பூச்சிகளினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கனவுக்குள்ளே பார்க்கக்கூடிய இன்னொரு கனவு மாதிரி. இந்த கனவுக்குள்ளே நடுவில் பார்த்திங்கன்னா பெண்கள் கொடுக்கக்கூடிய ஆசையாகிய அந்த தெய்வீக கனவு ஒன்று வரும். அது சில நாள்கள் நீடித்திருந்து அப்படியே உயிரில் அமுதம் போல இனிக்கும், எடுத்து கூற முடியாதபடி ஒரு வித மயக்கத்தை நல்கும். வாழ்க அந்த சொப்பனம் அப்படிங்கிறார். அதாவது இந்த கனவுலேயே பெண்களை பற்றிய கனவு தான் ரொம்பவுமே அழகான கனவு, அது வாழ்க்கையில் ஒரு அமுதம் போன்றது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்து பாருங்கள், நாலாவது பாடல், ஆண்டோர் பத்தினில் ஆடியும் ஓடியும் அப்படிங்கிற அந்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய 10 வயது பருவத்தில் என்னை போன்ற சிறுவர்கள் எல்லாம் ஆடி ஓடி விளையாடுவாங்க, ஆறுகள்லேயும் குளங்கள்லேயும் நீந்துவாங்க, சேர்ந்து பேசுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லையெல்லாம் ஏறி இறங்கி விளையாடுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை. என்னுடைய அப்பாவுடைய கட்டளைக்கு பயந்து தெருவில் நடக்கக்கூடிய எந்த விளையாட்டுகள்லையும் நான் கலந்துக்கிட்டதே கிடையாது. அறிவை தூண்டக்கூடிய அந்த புத்தக கூட்டங்களோடு ஒரு தனி ஆளாக துணை வேறு எதுவுமே இல்லாமல் நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக அந்த பிள்ளை காதல், அந்த வயசில் அவருக்கு ஏற்பட்ட அந்த காதலை பற்றி சொல்கிறார். அந்த 5வது பாடலாக அமைந்திருக்கிறது அன்ன போல்தினில் உற்ற கனவினை அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பருவத்தில் நான் கண்ட அந்த கனவு, அழகிய அந்த தமிழ் வார்த்தைகளால் அந்த கனவை நான் எப்படி எடுத்து சொல்வேன்? நான் கூறிய அந்த இனிமையான அந்த கனவு தூக்கத்தில் வந்த கனவு கிடையாது, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே வந்த கனவு தான். இதமான நடையழகு, அப்படியே கனி மாதிரி இனிமையான பேச்சு, கருமையான விழிகள், அப்படியே உடம்பு முழுக்க அப்படியே பூவோட வாசனை கொண்ட ஒரு கன்னிப்பெண் ஒருத்தியை நான் பார்த்தேன். அவள் தேவதை. அவளை பார்த்து நான் காதல் ஆவேசம் கொண்டவனாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்த 6வது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெண்ணை பற்றி சொல்கிறார். 9ஆய பிராயத்தல் என் வெளிக்கு. அந்த கவிதையில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பார்த்தார் இல்லையா அந்த பெண்ணுக்கு ஒரு 9 வயதாக இருக்கும். அவள் பார்த்திங்கன்னா அந்த காப்பியங்களில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சகுந்தலைன்னு சொல்லிட்டு
அவள் அவள் போல என்னுடைய கண்களுக்கு தெரிந்தாள். இந்த செய்தி எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதே. என்னால் என்ன செய்ய முடியும்? என் மீது பழி ஏற்படுமா என்ன? காதல் அப்படிங்கிறது ஒரு வெள்ளம் மாதிரி, அது எனக்குள்ளேயும் வந்துருச்சு. அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய அந்த வலிமை யாருக்கு தான் இருக்குது? பண்டைய காலத்தில் மிகப்பெரிய மகரிஷிகளையே தோற்கடித்தவன் மன்மதன். அந்த மன்மதனுடைய வில்லுக்கு எதிராக சாதாரண சிறுபிள்ளை நான் என்ன செய்ய முடியும்? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தனக்குள்ளே ஏற்பட்ட காதல் வந்து தவிர்க்க முடியாதது. மகரிஷிகளே அந்த காதலால் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சாதாரண மனுஷன் என்ன பண்ணுறது? எனக்குள்ளேயும் காதல் வந்துருச்சு அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கடுத்து 7வது கவிதையில் என்ன சொல்கிறாருன்னா, வயது முற்றிய பின்னொரு காதலே. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது வயசாகி அதுக்கப்புறம் வரக்கூடிய காதலில் அதில் கூட களங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அந்த காதல் தெய்வீகத்தன்மை பொருந்தியது கிடையாது. அது ரொம்பவுமே அற்பமானது. அது வந்து ஒரு ஒரு உடல் சுகம் பெறுவதாகிய நினைப்பு கொஞ்சம் அந்த காதலில் இருக்கும். அந்த அந்த வந்து மானசீகமான காதல் கற்பு அப்படிங்கிறது, காதல் கலப்பு அப்படிங்கிறது அது சிறு பிள்ளைகளுக்கு தான் இருக்குது. மீன் மாதிரி விழிகள், மான் போன்ற சாயலுமுடைய அந்த பெண்ணை நான் பார்த்தபோது அப்படியே மன்மத பானம் என்னுடைய உயிரவே பதம் பார்த்துருச்சு அப்படின்னு குறிப்பிட்றார். அப்போ சிறு வயதில் வரக்கூடிய காதல் வேறு, கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய காதல் வேறு. அதுலேயும் கொஞ்சம் வயதானதுக்கு பிறகு அந்த இளமையில் வரக்கூடிய அந்த காதல் பார்த்திங்கன்னா அந்த மன்மதனுடைய தூண்டுதலுக்கு ஆளாகும். அது வந்து என்னுடைய உயிரவே பதம் பார்த்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 8வது கவிதையில் கனகன் மைந்தன் குமர குருபரன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இரணியாசுரனின் மகன் பிரகலாதன், அதுக்கப்புறம் குமரகுருபரன், அதுக்கப்புறம் ஞான சம்பந்தன், துருவன், இப்படி எத்தனையோ சிறுவர்கள் கடவுள் மேலே அன்பு கொண்டு அந்த கடவுளுக்காக தன்னுடைய உயிரையே வருத்தி இருக்கிறாங்க. ஆனால் நான் எதனால் வருந்தினேன் தெரியுமா? திருமாலினுடைய மனதில் பிறந்தவன், மனிதர்களுடைய மனங்களை உண்ணக்கூடியவன் அந்த மன்மதன், அவனுக்கே என்னுடைய உயிரை கொடுத்து வருந்திக்கிட்டு இருக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன அந்த பிரகலாதன், குமரகுருபரன், ஞானசம்பந்தன், துருவன் எல்லாருமே பெரும் புகழ் அடைஞ்சாங்க. அறிவில்லாத நான் என்ன அடைஞ்சேன் தெரியுமா? அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்தது 9வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். 9வது பாடலில் நீரெடுத்து வருதற்கு அவள் மணி அப்படிங்கிற அந்த இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊர் புறத்தில் இருக்கக்கூடிய கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அவள் வருவாளாம். அப்போது வரும்போது அப்படியே முத்து புன்னகையோடு வருவாள். அப்போது காதல் போர் தொடுக்கக்கூடிய மன்மதன் அவளுக்கு முன்னாடி வருவான். அப்படி அவள் போகக்கூடிய நேரத்தில் அவளை பார்க்குறதுக்காக அவள் கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வருவா இல்லையா, அதுக்காக நான் காத்திருப்பேன். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த சுதந்திரம் அப்படிங்கிற அந்த பயிரை வேரோடு பிடுங்கி அழுத்திட விரும்பக்கூடிய அரசருடைய ஒற்றர்கள் அந்த தேசபக்தர்களுடைய நடமாட்டத்தை எப்படி ரகசியமாக கண்காணிப்பாங்க, அது மாதிரி நான் அவளை கண்காணித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக 10வது கவிதையில் என்ன சொல்கிறாருன்னா, காத்திருந்து அவள் போகும் வழி முற்றிலும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவள் போகக்கூடிய பாதை முழுவதுமே அவள் பின்னாலேயே என்னுடைய கண்கள் போச்சு, அவளுடைய பின்னழகை ரசித்து நான் மகிழ்வேன். அதோட அழகான ஒரு தேர் சக்கரத்தில் கட்டப்பட்ட ஏழையொருவன் எங்கெல்லாம் அந்த தேர் போகுமோ அங்கெல்லாம் இழுக்கப்படுவதைப் போல அவள் பக்கம் பிணைக்கப்பட்ட மனமுடையவனாகிய நான் அவள் பின்னாலேயே சென்றேன். அதில் ரொம்ப சந்தோஷம் கொண்டவனா எனக்கு ரொம்ப நாளை நான் அப்படியே கழிச்சிட்டேன். அதாவது பூவை போல மலர்ந்த பொலிவான அவள் முகம் என் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா எனக்கு பரவச நிலை கிடச்சி ஒரு புதிய உயிர் பெற்றவன் போல நான் ஆகிவிடுவேன். அப்போ அந்த பெண்ணினுடைய பார்வை என் மீது படணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அதற்கடுத்து 11வது கவிதையில் என்ன சொல்கிறாருன்னா, புலங்களோடு காரணமும் ஆவியும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, 5 புலன்கள், இந்த பார்க்கறது, கேட்கறது, முகர்தல், சுவைத்தல், தொடுதல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 புலன்களிலும் மனதிலும் உயிரினிலும் வந்து கலந்த நிலைப்பட்ட ஆர்வத்துடன் மனிதன் எந்த நன்மைகளை நினச்சாலும் அதை அடையிறது உறுதி. இப்படி சிறந்த நூல்களை கற்று தெளிவடைந்த அந்த சான்றோர்கள் சொல்லுவாங்க, நானும் கூட அது உண்மைதான்னு உணர்ந்திருக்கிறேன். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தன்மை அப்படிங்கிறத விலகி போயிடுச்சுன்னா நாம் எல்லாருமே ஆசைப்பட்ட அளவுக்கு அந்த விண்ணுலக நன்மைகளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கடுத்து 12வது பாடல் பாருங்கள், சூழும் மாய உலகனில் காணுறும். இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடியது இந்த பொய்யான உலகம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்முடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான். அடிமனசில் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விருப்பத்துக்குரிய விஷயம் நாளைக்கு வெளிப்படையாக நடந்தே தீரும். தாழ்வு மனப்பான்மையுடையவங்க, அதே மாதிரி இந்த மனம் தளர்ச்சி அடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உறுதியான சிந்தனை இல்லாமல் ஒரு ஆடு எப்படி உடனுக்குடன் ஒன்றை விட்டு ஒன்று இப்படி பல விஷயங்கள் மீது அந்த ஆடு மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டே போவாங்க. இடையே வரக்கூடிய துன்பங்களுக்கு பயப்படுவாங்க. இவங்களெல்லாம்
தாங்கள் விரும்பக்கூடிய எதையுமே பெற முடியாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனதை ஒரு நிலையாக வைத்துக் கொள்பவர்களால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள், 13வது பாடலில், விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர். இப்படி அவங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்க மாட்டாங்க. தங்களுடைய தலைவிதியை நொந்துக்குவாங்க, கூட இருக்கக்கூடிய நண்பர்களை பழி சொல்லுவாங்க, கோபம் மிகுதியால் எதிரிகளை குறை சொல்லுவாங்க, வஞ்சக திட்டங்கள் தீட்டுவாங்க, போலியான சாஸ்திரங்களை எடுத்து சொல்லுவாங்க, தங்கள் ஜாதகங்களை புரட்டி எதிர்காலத்தினுடைய பலன் என்ன நடக்கும்னு பார்ப்பாங்க, பொய்யான தங்களுடைய அறிவை கொண்டு இழிவான அந்த கடவுளுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவாங்க, எதுலேயுமே முழுமையான விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்க எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க, எப்படி ஒரு கண் பார்வையற்றவர்கள் எப்படி தவிக்கிறாங்களோ அது மாதிரி இவங்கெல்லாம் பரிதவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. அதற்கடுத்து 14வது பாடல் பாருங்கள், கன்னி மீதுரு காதலின் ஏழையன். இது என்ன சொல்கிறாருன்னா, அந்த இளம் கன்னி அவள் மீது அந்த எளியவனான நான் கொண்ட காதலினால் எனக்கு உள்ள கோடிக்கணக்கான குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அதை பற்றி நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, தேர்ந்தெடுத்து 1000 வார்த்தைகளில் சொன்னாலும் அதை அந்த பக்தியினுடைய தன்மையை முழுமையாக எடுத்து சொல்ல முடியுமா? அவளும் என்னிடம் அன்பு கொண்டாள். என்ன நடந்து எப்படி அது நிகழ்ந்தோ எனக்கு தெரியலை. உயர்ந்த மரக்கிளையில் உள்ள தேனை நினைத்து வருந்திய ஒரு கால்கள் ஊனமானவன் அந்த கால் இரண்டையும் பெற்றால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதே போல் நானுமே மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதாவது அந்த பெண் இவருடைய காதலை ஏற்றுக்கொண்டாள். அப்போது ஒரு கால்கள் இல்லாதவன், கால்கள் முடமானவன், கால்கள் ஊனமானவனுக்கு கால் வந்துருச்சுன்னு எப்படி இருக்கும்? மரத்தில் கூடிய தேனை ஏறி பறிச்சிருவான் இல்லையா, அந்த தேனை எடுத்துருவான் இல்லையா, அந்த மரம் ஏறி அந்த தேன் கூட்டிலிருந்து அந்த தேனை எடுத்து விடுவான். அது மாதிரியான ஒரு நிலையை நான் அடைந்தேன் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், காதல் என்பதும் ஓர்வை நிற்குமேல். இது 15வது கவிதை. அதில் என்ன சொல்கிறாருன்னா, காதல் என்று சொல்லக்கூடிய அது இனிமையான ஒரு விஷயந்தான். அதுவே ஒருதலை காதலாக அமைஞ்சதுன்னா பார்க்கடலை கடையிறப்போ அழகால விஷம் வந்தது மாதிரி துன்பமாயிரும். அது இல்லை, அது ஒருதலை காதலாக இருந்ததுன்னா 2 பக்கமே அந்த காதல் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எப்படின்னா அந்த பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த அமுதத்துக்கு சமம். அப்போ ஆண் ஒருதலை காதல் மட்டும் இருந்துச்சுன்னா அது விஷத்தை எடுத்து குடித்த மாதிரி, 2 பக்கமே காதல் இருந்துச்சு அப்படின்னா அது அமிர்தம் கிடச்ச மாதிரி. அப்போ பெண்களும் ஆண்கள் கொண்ட காதலுக்கு பதிலாக அவங்களுக்கு காதலை கொடுத்தா அந்த காதல் கிடைக்கப்பட்டவர்கள் ரொம்பவுமே சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு போய் கொடுத்து விடும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், 16வது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, மொய்க்கும் மேகத்தின் வாடிய மாமதி. அதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன், காதல் கொண்ட ஆண்கள் பெண்களிடமிருந்து பதிலுக்கு அந்த காதலை பெறலை அப்படின்னா அது கைக்களின்னு சொல்லுவாங்க, அந்த ஒருதலை காதல்னு சொல்லுவாங்க. அது அந்த காதல் எப்படிப்பட்ட தெரியுமா, மேகக்கூட்டத்துக்கு இடையில காணாமல் போன அதாவது பொலிவிழந்து போன, காணாமல் போனால பொலிவிழந்து போன நிலா மாதிரி இருக்கும். கடுமையான பனிப்படலத்தால் மூடப்பட்டு மறைந்திருக்கக்கூடிய அந்த பூவை போல் மலர்ச்சியட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல பாலில் வேப்பங்காயை போட்டோம்னா எப்படி அது சுவையில்லாமல் போகுமோ அந்த மாதிரி தான் அந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது. அப்போது அந்த காதலை பற்றி நினச்சி பார்த்தா கூட அது ரொம்பவுமே நெருப்பாக சுடும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறார். அதுக்கடுத்தது 17வது கவிதையில் என்ன சொல்கிறார் பாருங்களேன், தேவர் மன்னன் மிடிமையை பாடல் போல். நான் ஏன் அந்த கொடிய கைகளை காதலை பற்றி பாடணும், எல்லா செல்வங்களும் பெற்ற தேவேந்திரன் வறுமையை பற்றி பாடுவது போன்றதல்லவா, எனக்கு தான் எல்லாமே கிடச்சிடுச்சே, நான் ஆசை வைத்த கிடைப்பதற்கரிய அந்த கன்னிகை அவளும் என் மேலே பாசம் காட்டுனா, பாவம் தீமை செல்லக்கூடிய பாதை இதையெல்லாம் நாங்கள் நினச்சே பார்க்கல. முன்னொரு நாளில் தேவயுக காலம் நடந்து கொண்டிருந்தப்போ வாழ்ந்த மனுஷங்க மாதிரி காவல் கட்டுப்பாடு நியதி ஆசாரம் அப்படிங்கிற வஞ்சகர்களுடைய சமாச்சாரங்கள் எதையும் அறியாதவங்களா நாங்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதுக்கடுத்து 18வது பாடல் பாருங்கள், கானகத்தில் 2 பறவைகள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வனப்பிரதேசம், ஒரு காடுகள் நிறைந்த பகுதியில் 2 பறவைகள் காதல் கொண்டது போல அந்த விண்ணுலகத்தை சார்ந்த அந்த கந்தர்வ இனத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் எப்படி ஆசை கொண்டு மயங்குவது போல நாங்கள் 2 பேரும் உயிர்கள் 2ம் ஒன்றிவிட்டோம். அந்த காதலில் அந்த உடம்பு அளவிலான ஆசை கொஞ்சம் கூட கிடையாது. அழகிய வார்த்தைகள் பேசக்கூடிய அவளோடு சில தினங்களை நான் அப்படியே தெய்வீகமாக கழித்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்குள்ளே இருந்த அந்த காதல் உடல் சார்ந்ததல்ல, அது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு காதலாக எங்களுக்குள்ளே அது இருந்தது அப்படிங்கிறத இவர் குறிப்பிட்றார். இதோடு நம்ம 18 கவிதைகளுக்கான விளக்கத்தை பார்த்துருக்குறோம். மீதியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.